கபிலனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? கபிலன் டபுள் கேம் ஆடிட்டு இருக்காருன்னு தெரிஞ்ச வர்மா செம்ம கடுப்பாயிடுறாரு. அவர் செஞ்ச ஃப்ராடத்தை நான் தெரிஞ்சு அடின்னு அடிச்சு நொறுக்குறாரு. என்ற டாக், எல்லா தடவையும் சொதப்பிட்டு வந்து நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்ப, நான் உன்னை மன்னிக்கணுமா? என்ன தைரியம் இருக்கும் உனக்கு? எனக்கு ஆப்போசிட்டாக வேலை பார்த்துட்டு எங்கிட்டயே வந்து நிற்கிற. நான் என்ன அவ்வளோ முட்டாள் நினச்சியா? என்கிட்ட இருந்துட்டு எனக்கு எதிராக வேலை பார்ப்பியா? இனிமேல் நீ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உனக்கு வாய்ப்பே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுத்தை நெரிக்கிறாரு வர்மா. கபிலன் வீட்டுக்கே வரல அப்படின்னு ரித்திக்காக டென்ஷன் ஆகுது. இந்திராணி கிட்ட வந்து ரொம்ப டென்ஷனாக சொல்லிட்டு இருக்காங்க, அண்ணி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவர் வரவே இல்லை வீட்டுக்கு அப்படின்னு. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அயலி சொல்கிறாங்க, எதுக்கு நம்ம வெளியில் போய் கபிலனை தேடுவோம் அப்படின்னு. ரேஷ்மா, அயலி, சிவா அண்ட் டீம் எல்லாரும் ஒரு பக்கம் தேடிட்டே இருக்காங்க. இவங்க தேடிக்கிட்டு இருக்க அதே சமயத்துல தான் வர்மாவோட ஆளுங்க கபிலனை நடு ரோட்ல ரத்த வெள்ளத்துல கொண்டு போட்டுட்டு போயிருக்காங்க. சிவாவும் அயலியும் கண்டுபிடிப்பாங்களா கபிலனுக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு யார் காரணம்னு? வர்மாவை நெருங்கிடுவாங்களா? அடுத்து என்ன நடக்க போகுது? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.